வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை துவரைக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த துவரைக்காயை வாங்கி நான் உரித்து கொட்டையாக எடுத்து வச்சுருக்கேங்க. துவரை 1/2 கிலோ, எண்ணெய் 2 டீஸ்பூன், தாளிப்போட வடகம் சிறிதளவு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க, கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி, உரித்த சின்ன வெங்காயம் 25, பூண்டு 8 பற்கள், மிளகு சீரகம் 1/2 டீஸ்பூன், தக்காளி 1, அரை மூடி தேங்காய், பொட்டுக்கடலை, இந்த காய் இந்த நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதம் தாங்க கிடைக்கும். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் கொட்டையை போட்டுக்கலாம். கொட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் உப்பு, மஞ்சள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுடலாங்க. அதை அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலில் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் உரித்து வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. பூண்டு ஒரு 7-8 பல்லு உரித்து வச்சுருக்கேங்க. அதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி 1 போட்டுக்கலாங்க. சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கலாம், பெருசாக இருந்தால் 1 தக்காளி போட்டுக்கலாங்க. மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் வதக்கும்போது. நல்லா வெங்காயம், பூண்டு எல்லாமே செவக்க வதக்கணுங்க. தக்காளியெல்லாம் நல்லா சுருங்கி வரணும், தோலெல்லாம். இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க கொட்டையில் நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. புளி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலைங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது பாருங்கள், இதுலேயே ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இது குழம்பு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ நீங்கள் கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் குழம்பு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. குக்கரில் 3 விசில் விட்டு குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். தாளிக்கிற வடகம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த குக்கர் விசில் அடங்கிருச்சுங்க.
இப்போ இதை திறந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிற வடகத்தை இதில் கொட்டிக்கலாங்க. வடகத்தை போட்டுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. சூப்பரான துவரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.